ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து இதே நாளில் நமக்காக உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் எல்லா வல்லமைகளையும் அவர் ஜெயித்தார், மரணத்தின் கூரை ஒடித்தார். மரணத்திற்கு இனிமேல் வல்லமை கிடையாது. பிசாசினுடைய மரணத்தின் வல்லமையை அவர் கூர் ஒடித்த தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். பிசாசின் தலையை நசுக்கினார், பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தார், பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தார், வியாதியின் மேல் நோயின் மேல் ஜெயம் எடுத்தார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி உற்சாகமாக அவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக உயிரோடு எழுந்தீரே, எனக்காக ஜெயித்தெழுந்தீரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா! இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது, அவர் அங்கே இல்லை. ஹல்லேலூயா! கரம் உயர்த்தி சொல்லுவோமா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். Hallelujah! I rededicate myself. Hallelujah! I submit myself to the resurrected Savior and Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என் அர்ப்பணிக்கிறேன். நீ ஏற்று நடத்துங்கப்பா. நீங்க என் குடும்பத்தை ஏற்று நடத்துங்க, என் பிள்ளைகளை ஏற்று நடத்துங்க, என் வேலை, என்னுடைய எதிர்காலம், வருமானம் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் என்னை ஏற்றி நடத்தும்படி நான் சொல்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மூல அறிவுல, என் சாமர்த்தியத்துல, என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாதுரியத்துல என் வாழ்க்கையை நடத்திவிடக் கூடாது. தோல்வி வரும், நஷ்டம் வரும், இழப்புகள் வரும். ஆனால் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் நன்னாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்று நடத்துகிறீர்கள். தேவையோடு இருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்கன்னு சொல்லுங்க. பண தேவையா இருக்கலாம், சரீர சுகவீனம் நீங்க வேண்டும் என்று இருக்கலாம், அல்லது வேலையிலே பிரச்சனை இருக்கலாம், வருமானத்திலே பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கலாம். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளும் ஏசப்பா, என் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படி உன் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யெகோவா ஈரே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறாரே. இயேசுவே ஸ்தோத்திரம். என் தேவையெல்லாம் நீர் நிறைவாங்க, என் தேவையெல்லாம் நீர் சந்திக்க உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்திற்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நாங்கள் ஒன்று கூடி ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல கூடியிருப்போம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் எங்களை வாழ வைக்கின்ற வல்லமையாக, எங்களை வழிநடத்துகின்ற வல்லமையாக ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீர்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். உங்களுடைய கிருபையின் கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யலாமா? நாம் நின்ற வண்ணமாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொங்கிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பானாக. இந்த ஈஸ்டர் நன்னாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நன்னாள் பெருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு சில அறிவிப்புகளை கவனித்து விட்டு அதுக்கப்புறம் நாம் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த மாதம் நமக்கு ஒரு புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ நமக்கு ஒரு செமினார் கருத்தரங்கம் இங்கே நடைபெறும். பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்களை கேட்டிருக்கிறேன். அவர் டேட் சொல்வாரு. ஆகவே நீங்கள் இதை ஞாபகத்தில் 2வது வாரம் இல்ல 3வது வாரம் இருப்போம். ஆகவே நாம் அந்த நாளிலே சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே கூடி வந்து அந்த செமினாரிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். ஆகவே கடவுளோட வார்த்தை நம் காது வழியாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ள போயிட்டே இருக்கும். ஆகவே இந்த செமினாரிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை நமக்கு ஊழியம் கிடையாது. காரணம் நமக்கு இன்றைக்கு விசேஷ நாளா இருக்கிறதுனால நீங்கள் குடும்பத்தோடு உங்கள் நேரத்தை செலவழிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்த மாதம் மே மாதம் VBS நடப்பதற்காக நாம் பொதுவாக வருஷா வருஷம் இந்த காரியங்களை செய்யணும். சிறு பிள்ளைகளை நாம் சந்திப்போம். ஆகவே நீங்கள் உங்க வீடுகளை நீங்கள் ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு என்ன பண்ணுங்க, திறந்து தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை அழைத்து அவங்க இந்த வொகேஷனல் பைபிள் ஸ்கூல் VBS இந்த கலந்து கொள்ள போறாங்க. நீங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணலாம். டேட்டையும் டிசைட் பண்ணி நீங்க சொல்லுங்க. உங்க வீடுகள் மூலமாக பக்கத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை எல்லாம் நாம் சந்திக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராம். காரணம் ஏனென்றால் சிறு பிள்ளைகள் தங்கள் இளம் வயதுல எப்ப அவங்க கெட்டு போறாங்களோ அது அவங்க வாழ்க்கை முழுவதும் பாரு. அவங்க எதிர்காலம், படிப்பு, அவங்க நல்ல வாழ்க்கை எதுவுமே நல்லா இருக்காது. செம்மஞ்சேரியில் இருக்கிற நிறைய சிறு பிள்ளைகள் தங்கள் இளம் வயதுல பாவத்துல அல்லது அவங்க தாறுமாறா போனதுனால இப்ப அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அலங்கோலமான வாழ்க்கையே நல்லா இருக்காது. வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே சபையினுடைய பொறுப்பு நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். ஆகவே அந்த வேலையை நாம் என்ன பண்ண போறோம், செய்ய போகிறோம். இது கடவுளுடைய வேலை. ஆகவே இந்த வேலையை நாம் என்ன பண்ண போறோம், சின்சியரா எடுத்து நாம செய்யும். உங்க வேலையை பாதிக்கிற மாதிரி நீங்க எதையும் செஞ்சுக்க வேண்டாம். நீங்களாவே ஒரு 3 நாள், அது சாயங்காலமா இருக்கலாம், காலையிலயா இருக்கலாம், அந்த நாள்ல நீங்க அந்த டேட்டை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற காரியங்களை நாம் செய்வோம். வாலிப பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் விடுமுறை விட்டவங்க நீங்க இந்த ஊழியத்தில் ஈடுபடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி VBS ட்ரைனிங் நமக்கு அடையாறு சர்ச்சில் வச்சு நடக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் ஊழியம் கிடையாது. VBS ட்ரைனிங்ல ஈடுபட போறாங்க. முக்கியமா வாலிப பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறவங்க நீங்கெல்லாம் அங்க வரும்படி ஒரு அன்போடு கேட்குறாங்க. புது பாடல்கள் எல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே அந்த பாட்டெல்லாம் நம்ம கத்துக்கிட்டீங்க. நாம இங்க VBSல என்ன பண்ணலாம், இந்த காரியங்களை செய்யலாம். யாராவது நீங்க வரப்போறீங்கன்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க அந்த அடையார் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இந்த VBS மெட்டீரியல் பாட்டு எல்லாத்தையும் நாம என்ன பண்ணலாம், கற்றுக்கொண்டு நாம இங்க வந்து நாமும் அந்த காரியங்களை செய்யலாம். ஏறக்குறைய நம்முடைய சபையும் அவங்க சபையும் நம்ம ஒரே உபதேசத்தை பின்பற்றுவதனாலே நாம் என்ன பண்ணலாம், இந்த காரியங்களை செய்ய கடவுள் உதவி செய்வார். வேற ஏதாவது மெட்டீரியல் நம்ம வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் அடிக்கிறாரு, கடவுள் நாசம் பண்றாரு, இதெல்லாம் நம்புற கூட்டமா இருக்கு. ஆகவே அதெல்லாம் நம்ம நம்புறது கிடையாது. அதனால நாம அவங்க சபையோட சேர்ந்து அந்த காரியங்களை செய்ய நம்ம முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நம்முடைய சபைக்காக ஒரு நல்ல ஸ்பீக்கரை கடவுள் வாங்க உதவி செய்திருக்கிறார். ஆகவே அதை நாம் சபைக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையில இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான ஸ்பீக்கருக்காக சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஸ்பீக்கரை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிதா, குமாரன், தூய ஆவியின் நாமத்தினாலே இது உம்முடைய பணிக்காக, ஊழியத்திற்காக இந்த ஸ்பீக்கர் ஆண்டவரே செயல்பட இந்த ஊழியத்தை செய்ய கிருபை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிக்கலாம். நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் முதலாவது வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேரம் பைபிளை திருப்பிக்கோங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வால்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுகளாகுமான தேசம். அது கல்லுகள் இரும்பால் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய சபைக்கு கடவுள் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தை வருஷம் முழுசும் தியானிக்க. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நம் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். ஆகவே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளாக மட்டும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணது? நிறைவேறாது. அதை நாம் என்ன பண்றோம்? இதை தொடர்ந்து இதை தியானித்து தியானித்து படித்து 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 நம் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற வேண்டும். நம் குடும்பத்துல நிறைவேற வேண்டும். நம்முடைய வேலையில, நம்முடைய வருமானத்துல நிறைவேற வேண்டும் என்றுதான் கடவுள் வார்த்தைகளால் அதை தந்திருக்கிறார். God has given all the promises in the form of word. வார்த்தை. நாமும் என்ன பண்றோம்? நம்முடைய சரீரத்துல இருந்து வார்த்தையால் பேசுகிறோம். நம்முடைய மனித ஆவி தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட தன்மையை கடவுள் தந்திருக்கிறார் தெரியுமா? வார்த்தையின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பாருங்க, அதான் மற்ற சர்ச்சைங்க வார்த்தையை நம்புறது இல்லை. அவங்க என்னன்னு நம்புறாங்க? உபவாசத்தை நம்புறாங்க, நகையை கழட்டுறத நம்புறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுறத நம்புறாங்க, பூ வைக்க கூடாதுன்னு நம்புறாங்க. இப்படி பல காரியங்கள்லாம் நம்புறாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வார்த்தையை தான் தந்திருக்கிறார் நமக்கு. வார்த்தைன்னு சொல்லுங்க. ஆமா, தேவன் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் வாழ்க்கை இருக்கிறது. பைபிளும் வார்த்தையில தான் இருக்கு இல்ல? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? வார்த்தையின் வழிகளை எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான, ஒரு செழிப்பின், ஒரு உயர்வின் வேலைக்கு உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை சர்ச்சைக்கு கூப்பிட்டது எதுக்குங்க? வந்து நீ 2 பாட்டு பாடிட்டு ஏதோ சொல்றதை கேட்டுட்டு போயிடு. இல்லை, அதுக்காக நம்ம கூப்பிடல. நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? நான் எழுதி வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, இந்த முன்னேற்றத்தின் வார்த்தைகளை, இந்த உயர்வின் வார்த்தைகளை, இது உன் வாழ்க்கையை அப்படியே நிறைவேற வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் என்ன பண்றேன்? உன்னை நான் சர்ச்சைக்கு அழைச்சிருக்கிறேன்.
அப்ப ஆண்டவர் நம்மள மதம் மாறுறதுக்காக கூப்பிடல, எதுக்கு கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா இது நிறைவேறுமான்னு பாத்தீங்கன்னா நிறைவேறாது. இது நிறைவேறாது. ஏன்? இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. பாவத்தினால் மனிதர்கள் பாவம் செஞ்சு இந்த மண்ணுல ஒரு வல்லமை விழுந்து விட்டது. என்ன வல்லமை தெரியுமா? அது சாபம், மரணம்ன்ற சக்தி இந்த பூமியில வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது என்ன பண்ணாது? நன்மையான எதையும் வர விடவே விடாது. ஒரு குடும்பம் தழைக்க விடாது. ஒரு பிள்ளைங்க நல்லா படிச்சு மேலே ஏற முன்னேற விடவே விடாது. ஏன்? இந்த பூமி பிசாசோட கைக்கு போயிடுச்சு. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே நிறைய பேர் நம்ம போய் என்னங்க ஒரு பிராண்டி பாட்டில வாங்கி குடிக்கிறோம் அவ்வளவுதானே அப்படின்னா, இல்ல, வெறும் பிராண்டி பாட்டில் கிடையாதுங்க, வெறும் பிராண்டி கிடையாது. பாவம் உள்ளே அவன் சரீரத்துக்குள்ள போன உடனே அந்த பாவத்தின் வல்லமை அவன் மனைவியை தாக்குது, அவனுடைய பிள்ளைகளை தாக்குகிறது, அவன் வேலையை தாக்குது, அவன் வருமானத்தை தாக்குது, அவன் சரீர சுகத்தை தாக்குது, எல்லா பகுதியும், வாழ்க்கையின் எல்லா பகுதியும் தாக்குது. என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த தாக்குதலுக்குள்ளே அவன் மாற்றம். பாவத்துக்குள்ளே ஒரு மனிதன் போகும்போது பாவம் என்ன பண்ணுது தெரியுமா? அவனுக்கு நன்மையே வர விடாம பார்த்துக்குது. இந்த பாவம் பிசாசின் ஆயுதமா இருக்கு. எப்படி மனுஷனா ஆட்சி செய்யறது? மனுஷனை எப்படி தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர்றது? அப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா? பாவத்தை உள்ள போடுறான். மனுஷன் அதுல பலவீனமா இருக்கான். ஒரு சிகரெட்டுக்கு 2 இன்ச் சிகரெட்டுக்கு அடிமையாயிடும், வெத்தலை பாக்குக்கு அடிமையாயிடுறான். இல்ல, அது ஃபர்ஸ்ட் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பாவம்லாம். அப்புறம் செய்ய 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 பாருங்க, இவனை அது ஆட்சி செய்ய மாட்டேங்குது இல்லையா? தவறான வாழ்க்கை வாழ்றான்னு பாருங்க இல்லையா? பாவ வாழ்க்கை வாழ்றான். அது என்ன பண்ணுது? அவன் முழு குடும்பத்தையும் சிதைத்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அவங்க வீட்டுக்குள்ள தரித்திரம் கண்டிப்பா வந்துடும், கடன் உள்ளே வரும், வட்டி கட்ட வேண்டிய நிலைமை வரும், அடமானம் வைக்க வேண்டிய நிலைமை வருது, மூழ்கி போகிற நிலைமை வருது இல்லையா? வீட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம போயிடுது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல துணி உடுத்த முடியாது, வீட்டுல நல்ல பொருள் வாங்க முடியாது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவத்தின் வல்லமையை, சாபத்தின் வல்லமையை, மரணத்தின் வல்லமையை யார் முறிப்பார்கள்? யாரால முடிக்க முடியும்? மனுஷன் முயற்சி செய்யறான். அவனே அந்த குளத்துக்கு போலாமா, அந்த ஆத்துக்கு போலாமா, இல்ல கடலுக்கு போலாமா இல்லையா? அமாவாசை அன்னைக்கு அல்ல பௌர்ணமி அன்னைக்கு அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அந்த கோயிலுக்கு ஓடலாமா, நோன்பு இருக்கலாமா இல்லையா, புனித பயணங்களை செய்யலாமா, அந்த ஊர்ல இருக்கிற சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எதுவாலும் மரணத்தை முறிக்க முடியாது. மரணம் அவ்வளோ கூட பிறந்தவங்களோட வந்தது. மரணம் பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், கடன், வேலை இல்ல, வருமானம் இல்ல, பற்றாக்குறை, சண்டை, இவ்வளவு கூட சேர்த்துட்டு வருது. எதிரே ஒன்றுத்துல நீ மாட்டிடுவ. அப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க. இதெல்லாம் மறைமுகமான வல்லமையாக இந்த பூமியில வேலை செய்து, யாருங்க அதை எனக்கு முறிப்பா, யார் அதை உடைப்பா என்று மனிதர்கள் அங்கலாய்க்கிறார்கள், தேடுகிறார்கள். மனிதனால் இதை உடைக்கவே முடியாது. என்ன கோயிலுக்கு நீ போனாலும் சரிதான், நீ என்ன சாங்கியம் சடங்காச்சாரம் செஞ்சாலும் சரிதான், இதை நீ உடைக்கவே முடியாது. காரணம் ஏனென்றால் மனிதனை உடைக்குவதற்கான திராணி பலன் இல்லை அவனுக்கு இல்லையா? ஒரு 2 வயசு குழந்தை ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு. ஏன் நம்மளே ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருவோம். ஏறிவான்னு சொன்னா ஏறி வர முடியுமா? வரவே முடியாது. நாம எல்லாருமே பாவ சரீரத்தை உடையவர்களா இருக்கோம். இந்த சத நரம்பு எலும்பு நச்சுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். இல்லங்க, இந்த மாம்சத்துல ஒரு சக்தி உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்குது. இலவ சக்தி தெரியுமா? மரணம், மரணம், மரணம். நல்ல கவனிக்கணும் இல்லையா? இந்த வல்லமைகளை எல்லாம் யார் முறிப்பது எனக்காக? என்னால முடியலையே, பாவத்துல மாட்டிக்கிறேனே, போய் நிர்பந்தமான மனுஷன் நானே பவுல் எழுதுல இருப்பாங்க.
யார் என்ன காப்பாத்துவா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளா இருந்தவரு மனுஷனா இந்த பூமியில மனுஷனுக்கு உதவி செய்யும்படியாக மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அடையும்படியாக அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை தந்து உயிரோடு 3ஆம் நாள் எழுந்து என்ன விசுவாசிக்கிறவன் மரணத்தை ஜெயிக்கலாம் என்ற வாய்ப்பை நமக்கு முன்வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா. அப்ப அதை வைக்கிறதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? அதை வைத்ததுனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, இந்த மரணத்தை முறிக்கணும். இயேசுநாதரோட கல்றை இன்னைக்கும் திறந்துருக்கு இல்லையா? இஸ்ரேல் நாட்டுல இன்னைக்கும் அங்க போய் நிறைய கிறிஸ்தவங்க அதை போய் பார்த்துட்டு வராங்க. நிறைய கல்ற இருக்குது. நம்ம ஊர்ல கூட அரசியல் தலைவரோட கல்லறைலாம் இருக்குது இல்லையா? அங்க போறாங்க, அவரை கொசைச்சு உள்ள போச்சு, மேல கல் வச்சு மூட்டாங்க இல்லையா? அங்க போய் பூவெல்லாம் வைக்கிறாங்க. வருஷம் ஒரு செத்த நாளுக்கு போறாங்க இல்லையா? கட்சிக்காரங்க சேர்ந்து அவரோட கல்லறைக்கு போய் அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு கல்லறை இருக்கிறது உலகத்திலேயே, ஒரே கல்லறை தான். அந்த கல்லறை யாரோட கல்லறை தெரியுமா? இயேசுநாதரோட கல்லறை. ஆனால் அந்த கல்லறையில ஒரு சரீரம் இல்லை. இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார். அப்ப அவர் உயிர் தெழுந்தார். அவரை நம்ம பார்க்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. இயேசுநாதர் உயிர் தெழுந்ததை எங்க நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, கண்ணால பார்க்க. ஆனால் அந்த உயிர் தெழுந்த சக்தி, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த பூமியில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப பாருங்க, அந்த வல்லமையை நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என் மரண சரீரத்துல அந்த வல்லமையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த புல்பிட்ட விட்டு இப்படி ஓரமா இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபேன் சுத்துதீங்க, ஆனா எனக்கு இங்க வேர்க்கும். இங்க நான் நின்று பிரசங்கம் பண்ணலாம், புரியுதுங்களா? ஆனா நான் அதே அந்த ஃபேனுக்கு கிட்ட போய் நின்னுட்டேன் அப்படின்னு சொன்னா இப்ப வேர்க்குமா? வேர்க்க. ஏன்னா நான் ஃபேனுக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால பாருங்க, காத்து என் சரீரத்துல அடிக்கிறதுனால எனக்கு வேர்வை கம்மியாகுது இல்லையா? உண்மையா இல்லையா? அதே போலதான் மரணத்தின் சரீரத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அன்னைக்கு சாவு வருதோ அன்னைக்கு இது மரணத்துல இருந்து விடுதலை. ஆனால் உங்கள் ஆவி உள்ள இருக்கு பாருங்க, மூச்சு விட்டுட்டு இருக்க, உள்ள உட்கார்ந்து இருக்குது. அந்த ஆவியால் மட்டுமே என்ன பண்ண முடியும் தெரியுமா? தேவ ஆவியாரோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்த சரீரத்தால் முடியும், இந்த சரீரத்தால் செய்ய முடியும். அப்ப இந்த தேவ ஆவியை நான் எப்படி தொடர்பு கொள்றது? உயிர் தெழுந்த இயேசுவின் ஆவியோடு நான் எப்படி தொடர்பு கொள்றது? அந்த உயிர் தெழுந்த ஆவியோடு இருக்கிற வல்லமைய என் வாழ்க்கையில நான் எப்படி பெற்றுக்கொள்வது தெரியுமா? எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என் ஆவி அந்த ஆவியோடு தொடர்பு கொள்வதற்கு அவர் எழுதி கொடுத்த வார்த்தை தான். அதான் நம்ம வார்த்தையை ரொம்ப விசுவாசிக்கிறோம். அப்ப வார்த்தை இல்ல அப்படின்னா என்ன இருக்கு? உங்க ஆவி செத்துடும். ஆவி செத்துடும். செத்த உடனே என்ன பண்ணாரு? அது எந்த எதுவுமே புரியாது. பிசாசு அந்த ஆவியை விரும்புறான். ஆவியை நான் குடிக்கணும். ஏன் தெரியுமா? தங்கத்தை விட, வெள்ளியை விட, வைரத்தை விட எது ரொம்ப விலையேற பெற்றது? நிறைய பேருக்கு புரியல. நம்ம ஆவி ரொம்ப விலையேற பெற்றது. இந்த ஆவியின் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். Whatever things you expect, whatever things you want, you can receive into your spirit. உங்க ஆவியை நாள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நல்லா கவனிக்கணும். உங்க ஆவியை நீங்க கவனிக்கல, உங்க ஆவிக்கு கொடுக்க வேண்டிய உணவை நீங்க கொடுக்கல, உங்க ஆவிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் நீங்க செய்யறன்னு சொன்னா அந்த ஆவி இருக்கும், ஆனா செத்துடும். பாருங்க, சரீரத்துக்கு எவ்வளவு வேலை செய்யணும். காலையில எழுந்துக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், இல்ல முகம் கழுவுறோம், அப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறோம், அதுக்கப்புறம் குளிக்கிறோம். வேலை செய்யறோம், செய்யறதெல்லாம் செய்யணும் இல்ல. அப்புறம் ஒரு 8 மணிக்கு என்ன பண்றோம்? காலையில சாப்பிடுறோம். அப்புறம் இந்த சரீரத்துக்கு பணம் வேணும், இந்த சரீரத்துக்கு வருமானம் வேணும்னு ஓடுறோம். 9 மணிக்கு வேலைக்கு ஓடி சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் வேலையை செய்யறோம். அப்பப்ப பசிக்குது. மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு என்ன பண்றோம்? சாப்பாடு கொடுக்குறோம். அப்புறம் 3 மணி 4 மணிக்கு ஒரு டீ காஃபி குடிக்கணும் போல இருக்குது. உடனே ஒரு டீ காஃபியை குடிக்கிறோம். காலையில ஒரு 10-11 மணிக்கு ஒரு டீ காஃபி குடிக்கிறாங்க இல்ல. அப்புறம் சில பேர் சாயங்காலம் என்ன பண்றாங்க?
போண்டா பஜ்ஜி எல்லாம் உள்ள இறக்குதா? சரீரத்துக்கு எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு சாப்பாடு இல்ல, அப்புறம் நல்லா தூக்கம் ரொம்ப தேவை. இதெல்லாம் முக்கியம்தான். இவ்வளவு சரீரத்துக்கு வேலை செய்யறோமே, ஆனா நமக்கான ஆசீர்வாதத்தை கடவுளோட ஆவியிலிருந்து இழுத்துடுவது அந்த ஆவிக்கு ஏதாவது கவனிக்கிறோமா? பாருங்க எவ்வளவு பெருந்தவங்க பிசாசு செய்வான். அதை மட்டும் நீ செய்யாத, அதை மட்டும் நீ செய்யாத. பாருங்க இந்த ஆவி சில வேலைகளை செய்யணும். அதுக்கு பசிக்குது, ஆவிக்கு பசிக்குத, ஆவிக்கான சோறு போடுறது இல்ல, ஆவியை என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லை. பாருங்க அதனாலதான் என்ன பண்ணுது, இந்த சரீரத்தின் மூலமா பாவம் உள்ள வந்து இல்லையா, கெட்ட பழக்க வழக்கம் உள்ள வந்துருக்கு. அது வந்த உடனே ஆவி இன்னும் செத்துடுது. அப்புறம் வீட்டுக்கு காசு வரலங்க, நான் வேலைக்கு தான் போறேன், ஆனா என்னன்னே தெரியல, ஒரே கடனா இருக்குது, குறைவா இருக்குது, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியல, பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியல, என் வீடு எப்ப பாரு தத்துவமா, என் வீட்டுல எப்ப பாரு நல்ல சாப்பாடே இருக்காது. அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த சரீரம் சரியா செய்யப்படுறது, இந்த சரீர தேவைகள் சந்திக்கப்படுறது இல்ல. அது இல்ல பிரச்சனை. இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற ஆவி தான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவனிடத்திலிருந்து இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை செய்யாமல் இருக்கிறது. சில பிள்ளைங்க படிப்பே ஏறாது, எல்லாம் அடிப்பாங்க, அடி மாடு மாதிரி அடிப்பாங்க. நீங்க என்னாச்சாலும் படிப்பு ஏறவே ஏறாது. பார்த்துருக்கீங்களா? ஆமா பாருங்க, இப்ப பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போறாங்க பாருங்க இல்லையா? ஏன் காரணம் ஏன் தெரியுமா? அந்த ஆவியில மந்த நிலைமை உட்கார்ந்து படிக்க மாட்டேங்குது, உள்ள இறங்க மாட்டேங்குது. இல்ல அப்பா அம்மா லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுறாங்க, ஆனா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, தப்பான பழக்கங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கான் இல்லையா? பாருங்க நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களோட ஆவி பிசாசின் ஆவி கிட்ட மாட்டிக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க ஆவி கடவுள் கிட்ட வரணும் இல்லையா? அப்பதான் படிப்பு உள்ள வரும் இல்லைங்களா? ஒரு முறை என் மகனோட காலேஜ் வாசத்துல என் மகனை பார்க்க போயிருக்கேன். அப்பதான் போலீஸ்லாம் நின்றுந்தாங்க. என்னன்னு தெரியல, என்னடா அந்த போலீஸ்லாம் அங்க யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களோட போனோம், பிடிச்சு அடிக்கிறான் பாருங்க, பயங்கரமா அடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்கான். கூட்டு போயிட்டு எங்க இருக்கானே தெரியல, அந்த பொண்ணை வச்சிருக்கான். அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. வந்தது எதுக்கு? படிக்க வந்தது. பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல அது உள்ள நடக்க முடியாது. ஏன்னா அந்த ரோமன் கத்தோலிக்க பாதிரிகள், ஏன்னா ஃபாதர் அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபாதர்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் பண்றதுனால பாஸ்டர் கரெக்டா அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கும், சீட்டை கிழிச்சுவோம். அங்க உள்ள நடக்கிற வெளில தான் நடக்கும். போலீஸ் அடிக்கிறான் பாருங்க, ஒத்தைக்கிறான். ஏன்? அவன் ஆவி செத்து போச்சு. சரீரம் என்ன பண்ணுது, அந்த செக்ஸ் உணர்வுல இன்னொரு பொண்ணு, இன்னொரு வீட்டுக்கு பொண்ணை கெடுக்கிறான் பாருங்க. யாரோட பொண்ணை நீ தூக்கிட்டு போற? நீ போலீஸ் வர்றவங்க எல்லாம் யாரெல்லாம் பைக்ல பொண்ணு பொம்பளை பிள்ளைங்களை ஏத்துறாங்களோ அவங்கதான் பூச்சி அடி சரி அடி. ஏன்? அவன் செய்ய வேண்டிய வேலை வேற. அவன் படிக்கணும், அவன் வாழ்க்கையில முன்னேறணும், அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் என்ன பண்றான், அதை விட்டுட்டு பாவ உணர்வுக்குள்ள போறான். அப்ப காரணம் ஏன் தெரியுமா? அவன் ஆவி செத்து போய்விட்டது. அவன் ஆவி செத்துருச்சு. அவன் அச்சா மாறுவான்னு நினைக்கிறீங்க? மாறாது. இப்ப அவனுக்கு தேவை அவன் ஆவியிலே சில பயிற்சியும் முயற்சியும். தப்பான ஆளை செலக்ட் பண்ணி தப்பான ஆளை என்ன பண்றாங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படாத பாடுபட வேண்டியது. ஏன்னா இந்த செத்து போன ஆவிய உடையவர்கள் மாம்சத்துல தப்பு தப்பா முடிவு எடுக்கிறாங்க. பாருங்க, இது கல்யாணம் மட்டும் இல்ல, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல, வேலை தப்பான வேலையில போய் மாட்டிக்கிறோம். அவன் பாடாப்படுத்துவான். சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டான், இன்கிரிமெண்ட் ஒழுங்கா போட மாட்டான், நல்ல வேலை மட்டும் வாங்குவான், ஆனா 10ஆம் தேதி ஆனாலும் சம்பளம் கொடுக்க மாட்டான். இல்ல விலைவாசி தான் இருந்த இல்லையா? ஆமா. அப்ப இந்த உயிர் தெழுந்த வல்லமைய இந்த சரீரம் பிசாசோட கான்டாக்ட்ல இருக்குது. இதுக்குள்ள பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறான நீ ஜெபம் பண்ணாத, நீ பைபிள் வாசிக்காத, நீ கோயிலுக்கு போகாத, அந்த உணர்வை இந்த சரீரம் தந்துட்டே வேணாமா. நீ கொஞ்ச நாள் டிவி பாரு, நீ கொஞ்ச நாள் செல்போன் பாரு, இந்த மாதிரி பசங்க மாதிரி பாவ வாழ்க்கையில வாழ் பாரு. எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்க. நீ மட்டும் வாழ்றாங்க.
நான் சொல்றது இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணுவோம்? நோ 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 நோ, என் ஆவி தேவாவியோடது. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவ தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தேனோ அந்த நாளிலிருந்து என் ஆவி தேவ ஆவியோடு தொடர்பு கொள்ளுது. அதை இழந்துருக்கு. நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், இனிமேல் எல்லாமே நான் இல்ல. அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பமாகுது. ஓகேவா? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1:18 பக்கம் 334. சீக்கிரமா நம்ம வாசிச்சு முடிக்கலாம். இன்றைக்கு நமக்கு ஃபெஸ்டிவலா இருக்கிறதுனால வீட்டுக்கு போறதுனால இதெல்லாம் கவனிச்சுட்டு போவோம். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தா? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால் எனக்கு என்ன நடந்துச்சு? அதான் இப்ப படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கலாமா? மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகிறார். நிறைய பேர் இயேசுநாதர் பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு எதன் மூலமா பேசுறாரு பாருங்க, வார்த்தையின் மூலமா தான் பேசுறாரு. நான் செத்தேன், ஆமா என்ன கொலை செஞ்சாங்க, சிலுவையிலே நான் மரித்தேன், ஆனாலும் இப்ப நான் உயிரோடு எழுச்சிட்டேன். இனிமேல் என்ன பண்ண முடியாது. மனுஷனுக்காக, மனுஷனுடைய செத்து போன ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்காக என் ஆவி அவனுக்காக என் சரீரத்தை சிலுவையில தந்தது. ஆமேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சாவி என் கையில. இயேசுநாதர் கையில இப்ப என்ன சாவி தெரியுமா இருக்குது? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சாவி. பாதாளத்துல இருந்தா மரணம்ன்ற சக்தி வந்துச்சு. எதிர்பாராத விபத்துகள் இருப்பாங்க. மரணத்தோட வேலை, நஷ்டம், தோல்வி, இழப்பு, இல்ல பண விரயம், இல்லையா வாழ்க்கையை தோத்து போயிடுறாங்க சில பேரு. ஏன்? இதெல்லாம் மரணத்தோட வேலை. மரணமும் ஜீவனும் ரெண்டும் எதிர இருக்கு இல்லையா? பாதாளமும் பரலோகமும் ரெண்டும் எதிர இருக்கு. நாம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த சரீர உணர்வுகளால் நடத்தும் போது நாம் மரணத்தின் வல்லமையும் பாதாளத்தின் வல்லமையும் செயல்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க ஆவி உங்களோட பேசணும். எதை நீங்க செய்யணும் செய்யக்கூடாது உங்க ஆவி பேசணும். எங்க பேச தெரியல. ஏன்னா அதுக்கு சோறே போடலையே. சோறு போடாதனால என்ன பண்ணுது? இந்த சரீர உணர்வை வச்சு நடக்குது. எது செய்யலாம்? இந்த கண்ணு, காது, வாய், காலு, கையை வச்சு என்ன பண்ணுது? என்ன பண்ணிக்கலாம்? எந்த கடைக்கு போலாம், யார கல்யாணம் பண்ணலாம், எங்க வீடு பார்க்கலாம், எங்க எதிர்காலத்தை அமைச்சுக்கலாம், இதுல வச்சு நினைப்பாங்க. தோல்வி, நஷ்டம், இழப்பு, எல்லாம் தோல்வி. தோத்து. அருமையானவர்களே, அப்ப நாம எங்க இருந்து எடுக்கல தெரியுமா? ஆவி உள்ள இருக்கிற ஆவியிலிருந்து எடுக்கல. ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, இதுதான் மனு வர்க்கத்தையே நாசம் பண்ணினது. இப்ப என் கையில ஒரு சாவி இருக்குங்க. நான் உயிரோட எழுந்தேன். என் கையில மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவியை என் கையில நான் வச்சிருக்கேன். அப்ப இயேசுநாதர், நாம வணங்குற இயேசுநாதர் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வரல, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர் உடையவராக இருக்கார். ஆமென் சொல்லுவோமா? எதுக்குங்க அவருக்கு மரணமும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்? இயேசுநாதருக்கு எதுக்கு? அவர் ஜெயிக்க மாட்டாரா? அவர் ஜெயிக்க மாட்டாரா? ஏன்னா மனுஷன் இதெல்லாம் இழந்து போயிட்டான். மனுஷனை மரணத்துக்குள்ள தள்ளிட்டான் பிசாசு. பாதாளத்தின் வல்லமைக்குள்ள மனுஷன் உள்ள போயிட்டான். இந்த சரீரத்துல இந்த பூமியில இருந்தாலும் பாதாளம் மரணத்தோட வல்லமை அவனுக்குள்ள இருக்கிறதுனால எதை கைய வச்சாலும் உருப்பட மாட்டான். எதை கைய வச்சாலும் நஷ்டம், எதை செஞ்சாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் இழப்பு, எல்லாம் நாசமா போகுது. எல்லாம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அந்த வேலைக்கு போறானா அந்த வேலை போச்சு, இந்த வேலைக்கு போறானா அங்க முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடனாக இருக்குது. ஏன்? இந்த சரீரத்திலே முடிவெடுத்து, இந்த சரீரத்தோட ஆலோசனை செஞ்சு, இந்த சரீர உணர்ச்சியில் ஆலோசனை செஞ்சு, இந்த சரீரத்தோட உணர்வுகளால இது தர தகவலாக முடிவெடுத்து தோல்வி, நஷ்டம். அருமையானவர்களே, உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தாரை ரட்சித்திருக்கிறார்.
அப்ப நம்ம ஆவியோட வேலை செய்யணும். நாம என்ன பிசினஸ் செய்ய போறோம்னா ஆவியில கேட்கணும், அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த வேலைக்கு போலாமா, எனக்கு இந்த சம்பளம் ஓகேவா, கடவுளே நான் அதை செய்யலாமா, உங்க ஆவி சொல்லும், உங்க சரீரம் சொல்ற உணர்வை முற்றிலுமா நிராகரிக்கும், முற்றிலுமா நிராகரிக்கும். அப்ப பாருங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்புங்க. எப்படி அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறப்புகளை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? 1 பேதுரு 3:19 இருந்து வாசிக்கலாம், 18 இருந்தே வாசிக்கலாம். பக்கம் 320வது பக்கம், பக்கம் 320வது பக்கம், புதிய பாட்ட 320. 1 பேதுரு 3:18 இருந்து 20 வாசிக்கலாமா? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ள மனிதர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டு. சிலுவையில் அடிச்சாங்களா? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி சிலுவையில் அடிச்சாங்க. மாம்சத்துல அவரை சாவடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, அது ஏஞ்சிருச்சு உள்ள இருந்து. சரீரத்தை கல்றை வச்சிருக்காங்க. அவன் நினைச்சுக்காங்க இயேசுநாதரை காலி பண்ணிட்டோம், அவர் காலி அவுட்டுனே. ஆவியில அவர் ஆவி போகுது. எங்க போகுதுங்க பாருங்க, 19 வருஷம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணா தெரியுமா? பாதாளத்துக்கு போறாரு. செத்தவங்க அந்த நரக வேதனை போட்டு நிற்கிறாங்க. இயேசுநாதர் உயிர் தேட 3 நாளா வேணும். அவ்வளோ வல்லமை இல்லாத கடவுளா பாருங்க. கடவுள் என்று சொல்லுகிற யாருக்குமே சரித்திர பின்னணி கிடையாது. இந்த சாமி இருந்துச்சுங்க, நீங்க என்ன தேடி பாருங்க, எந்த சாமியும் வந்ததா கதையே கிடையாது. எல்லாம் கதை, புராணம். இயேசுநாதர் வந்தது புராணம் கிடையாது. இயேசுநாதருடைய வாழ்க்கையை வச்சுதான் இந்த உலக வரலாற்றையே 2ஆ வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? கிமு கிபி வச்சுக்கிறாங்க. யார் அது? இயேசுவை வச்சுதான். இயேசு வந்து 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி இயேசுநாதரை வச்சுதான். இது கதை கிடையாது, புராணம் கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. அவர் ஆவி பாதாளத்துக்கு சென்றது. பாதாளத்துக்கு போச்சான். போய் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் நீ மனுஷன் மேல மரணத்தை, பாதாளத்தின் வல்லமைய நீ ஒரு நாளும் கட்டவிழ்க்க முடியாது, உன்னால செய்யவே முடியாது என்று சொல்லி இயேசு அங்கே ஒரு வெற்றி அறிவிப்பை சொன்னார். பாருங்க, இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வெற்றி அறிவிப்பு முடிந்த உடனே தான் அவர் மீண்டும் வருகிறார். அவருடைய சரீரம் உயிர்த்தெழுது. உலகத்திலேயே வல்லரசு ரோம சாம்ராஜ்யம், பெருகிற சாம்ராஜ்யம் மாதிரி கிடையாதுங்க. ஆட்சியெல்லாம் உழுந்து போயிட்டு அன்னைக்கு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச ஆட்சி ரோம சாம்ராஜ்யம். அந்த கல்றையை முத்திர வைங்க. வல்லரசு உலகத்திலேயே நம்பர் 1 நாடு, பணக்கார நாடு, ராணுவ வலிமை பெற்ற நாடு. அந்த கல்றையை சுத்தி சங்கிலி போட்டு முத்திர வை. எந்த நாட்டோட அரசாங்கத்தோட முத்திரையை வை, ரோம அரசாங்கத்தோட முத்திரையை வை. இயேசுநாதர் இந்த அரசாங்கத்தோட அவர் பெரிய அரசாங்கம் நடத்தினது இல்லையா? பாருங்க, 3ஆவது நாள் சங்கிலி டக்கு டக்குன்னு கைது வந்துச்சு. முத்திர பூட்டல என்ன பண்ணிடுச்சு? கழண்டு வந்து தானா அந்த முன்னால வச்சு இந்த கல்ல அவங்க ஊர்ல மலையை கொதையா கடைஞ்சு குடைஞ்சு கல்றையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் கொண்டு போய் பணத்தை உள்ள வச்சு இந்த கல்ல மேல வச்சிருக்கோம், வச்சு பூசிக்குவோம். இயேசுநாதர் அதே மாதிரி பூசி வச்சிருந்தாங்க. அவங்கதான் விட்டு ஒரு காந்தி அப்படின்னு. ஆனா என்னாச்சு? நீ என்ன போட்டுலாம் பண்ண முடியாது, நீ 3 நாளைக்கு முன்னால பண்ணலாம். அது மனுஷனுக்காக நான் ஒரு பரிகாரத்தை செய்ய வந்தேன், ரத்த பரிகாரம் செய்ய வந்தேன், என்ன பண்ண. ஆனா இன்னைக்கு நீ பண்ண முடியாது. நீ ரோம சாம்ராஜ்யமா உலகத்தையே நீ ஆட்சி செய்யற ராணுவம் வச்சிருக்கானே, எல்லாம் தகர்ந்து தூள் தூளாக மாறுது. ஆமென் சொல்லுவாங்க. நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்து புராண கதையில் வருகிறவர் அல்ல. இந்த இடம் இயேசு கிறிஸ்துவோட இடம். இந்த சபை இங்கே பிசாசின் வல்லமைகளுக்கு இடம் கிடையாது. பிசாசின் வல்லமை வேலை செய்யாது. அவருங்க இயேசு கல்றையை உடைச்சிட்டு வெளியே வந்தார். எவ்வளவு பேர் முன்னாள் பட்டு தெரியுமா? 100 போர் சேவர்களுடைய காவலுக்கு வச்சிருந்தோம். இயேசுநாதர் சாவும்போதே சொன்னார், நான் 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னார். நான் 3ஆவது நாள் வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாம் அந்த காவலுக்கு உட்கார்ந்து பைபிள் சொல்லுது, 100 போரும் செத்தவர்களை போல கடந்தார்கள். உலகத்தினுடைய உன்னதமான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சேவகர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால நிக்க முடியல.
பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவரே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ள வல்லமையை உயிர்த்திருந்தாரு. அந்த ஆவியை நீங்க இழுத்துக்கிட்டீங்களா? நீங்க இழுத்தீங்களா? உங்க ஆவியில இழுத்தீங்களா? இழுக்கலையான்னு உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த அடையாளத்தை மட்டும் சொல்றேன். உங்க வீட்டுல பாருங்க, சண்டை 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 இருக்குதா? நீங்க இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆவி உங்க வீட்டுல இல்லை, இல்லை, இல்லை. உங்க வீட்டுல கடன் 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 இருக்குதா? நகலாம் அடமானத்துக்கு போதா? உங்க வீட்டுல இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆவி இல்லை, இல்லை. மரணத்தின் ஆவி வேலை செய்து, மரணத்தின் ஆவி வேலை செய்து. கடன் 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 கடனா இருக்குது. வட்டி 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 வட்டியா இருக்கு. காசு வராம இருக்கு. ஆனா செலவாயிடுது. ஒண்ணுமே வீட்டுல ஒட்ட மாட்டேங்குது. எதையுமே வாங்க முடியல. இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆவி வேலை செய்யல, வேலை செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடையாளம் காமிக்கிறோம். அடையாளம் காமிக்கிறோம். அப்ப அடையாளம் காமிக்கும் போது என்ன பண்ணும்? அந்த அடையாளத்தை சரி பண்ணும். உங்க வீட்டுல ஒரு இடத்துல ஒழுகுது, திடீர்னு ஒழுகும் போது அப்படி இருக்கீங்களா? மழை முடிஞ்ச உடனே எங்க ஒழுது அந்த ஓட்டர் மேல போய் என்ன பண்ண, நல்லா கொத்தி சிமெண்ட் என்ன பண்ணு பூசி நல்லா காஞ்ச உடனே மேல என்ன பண்றாங்க, சிமெண்ட்டியை கரைச்சி பாலா போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு சும்மா கொஞ்சம் தெரியும், ஒரு உதாரணம் சொல்றேன். அதை அடிச்சு நல்லா ஒரு தண்ணி எல்லாம் ஊத்தி செட் ஆகிறாங்க. அடுத்த மாதிரி நம்ம ஒழுகு கூடாது. அந்த மாதிரி நான் சொல்லி நினைக்கிறேன். அதை கூட அடிச்சிடலாம். ஆனா உங்க வீட்டுக்குள்ள நடக்க கூடாது. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சர்ச்சுக்கு போனாந்தாரு? உங்கள் வாழ்க்கையில இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வேலை செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேலை செய்யறதுக்கு ஏன் ஆவி வேலை செய்யணும்? நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க. பசங்க படிக்காம இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க இல்லையா? வம்ப இழுத்துட்டு வருவாங்க. என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள மரண ஆவி வேலை செய்யுது, மரண ஆவி வேலை செய்யுது. உங்க அடுத்த தலைமுறைங்க, உங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா அதுக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறை நல்லா இல்ல, ஏன்? உயிர்த்தெழுந்த ஆவி அவனுக்குள்ள வேலை செய்யல. நல்லா கவனிங்க. அப்பா அம்மா நம்ம கவனமா கேட்கணும். நீங்க அதை செஞ்சாதான் உங்க புள்ள செய்வான். நீங்க பைபிளை எடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டான்? அவன் பைபிளை எடுக்க மாட்டான். இயேசுநாதர் பாதாளத்துக்குள் சென்று பிசாசின் ஆவிகள் மேல் தன்னுடைய மரணத்தினுடைய வெற்றியை அறிவித்தார். Jesus Christ declared the victory over death. மரணத்தின் மேல் வெற்றி அறிவிச்சாரு. அந்த ஆவியை உங்க ஆவி இருக்குதா? இதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை உடைக்கப்படும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, கல்யாணம் சாவுன்னு போகும்போது அவங்க சிலதெல்லாம் செய்யணுவாங்க. செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் சொல்லணும். ஏன்? நான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவியோடு தொடர்பிலே இருக்கிறேன். நான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இருக்கிறேன். அவங்க அந்த ஆவியோட உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்ம குடும்பம் இல்லையா? குடும்பம் தான் அது. நீ செய்ய, நான் செய்யறத நீ செய்யிருக்கா, நீ விரும்பியா கேட்க வரவே மாட்டான் இல்லையா? உடன்படிக்கையை உடைக்க கூடாது. அதே மாதிரி வாலிப பிள்ளைகள் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சமீபத்தில் வாலிப பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க. செக்ஷுவல் சின், செக்ஸ் சம்பந்தமான பாவத்தில் இருக்கிறாங்க. பி கேர்ஃபுல். உங்களுக்கு எதிர்பார்ப்புகளோட மிக கவனமா இருக்கணும். நீங்க உடன்படிக்கையை உடைக்க பிசாசு முயற்சி செய்வான். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பெருசுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால உடன்படிக்கையை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? தப்பான வீடியோ பார்க்க வைப்பான். உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவான், பரவாயில்ல நாமளும் இந்த தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். வாலிப பிள்ளைகள் கேர்ஃபுல். பால் உறவு சம்பந்தமான பாவத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உடன்படிக்கையை முறிக்கிறீர்கள். உடன்படிக்கையை முறிச்சவன என்ன பண்றாங்க தெரியுமா? மரணத்தின் ஆவியை அனுப்புவான். உன் வாழ்க்கையில மரணத்தின் ஆவி உள்ள வரும். உன் மேல இருக்க அபிஷேகத்தை எடுத்துடணும். நீ எப்ப ரட்சிக்கப்பட்ட அரசாங்கம் எடுத்தன்னு சொல்றியா, அந்த அபிஷேகத்தை எடுத்தவன் உள்ள வர முடியும். அவனுக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸை வச்சே செய்வான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட உடன்படிக்கையில இருக்கிறான். குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருப்பான், பொம்பளை பிள்ளைங்களோட சுத்துற ஃப்ரெண்ட்ஸா இருப்பான். ஒன்னும் தப்பு இல்லடா, கேர்ஃபுல், ஜாக்கிரதை. உடன்படிக்கை உடைச்சிடாதீங்க.
பாருங்க, அப்புறம் பிசாசின் ஆவியே மேல வந்து, பிசாசின் ஆவியே மேல வந்து, கவனமா இருக்கணும் இல்லையா? பாருங்க, நானும் சர்ச்சைக்கு தானே போனேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. நல்லா கவனிக்கணும். என் ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு தொடர்பு
தரித்திரம் எனக்கு இல்லை. என் தேவைகளை எல்லாம், என் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறவர் என்று அறிக்கையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. பாடும்போது நாம் காணிக்கை செலுத்துவோம். என் பலபக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் சேவையை எடுத்திடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலபக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் சேவையை எடுத்திடுவேன். என் சடாய் தேவனே, என் சாதியை சர்வ வல்லமையுள்ள பிதா, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்தீர் என்ற இந்த ஈஸ்டர் நன்னாளிலே நாங்கள் குடும்பங்களாய் சேர்ந்து உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே உயிர் தெழுந்த வல்லமை மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஜெயத்திலே எங்களுக்கு சொந்தம் உண்டு, எங்களுக்கு பங்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வீட்டிலே ஜீவனும் எங்கள் வீட்டிலே பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையும் இருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் எங்கள் வீட்டுல சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஜீவனும் பரலோக ராஜ்யமும் வேலை செய்கிறது. எங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் பாவத்துக்கும் ஆண்டவரே பிசாசின் உடன்படிக்கைக்கும் உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மேல் ஜீவனும் தேவ ராஜ்யமும் இயேசுவின் ரத்தமும் இருக்கிறது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வீடுகள் செழித்தோங்க, மரணத்தின் வல்லமையும் பாதாளத்தின் வல்லமையும் வேலை செய்யாமல் எங்கள் கையின் பிரயாசம் வருமானத்திலே ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு வந்தது போல எங்களையும் நீர் கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி வீட்டுக்கு சொல்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வீடு, எங்கள் வேலை, வருமானம், குடும்பம், எங்க பிள்ளைங்க, எங்க நல்வாழ்வு எல்லாவற்றிலும் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு வீட்டுக்கு கரத்திலே ஏற்படுகிறோம். இப்பொழுது நாங்கள் செலுத்தின காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. என் ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படி உங்கள் தசமபாகம் காணிக்கைகளை எல்லாம் மண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் என்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதிச்சு பாருங்க சொன்னேன். அப்படியே நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து எங்கள் வேலையின் மேல், எங்கள் உழைப்பின் மேல், எங்கள் வருமானத்தின் மேல் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை வேலை செய்கிறது என்று சொல்லி நாங்கள் காணிக்கைகளை சொல்லித்திருக்கிறோம். எங்க வீடு வேற, எங்க வேலை வேற, எங்க வருமானம், எங்கள் உழைப்பு வேற என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் தருகிற உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் வேலை செய்யட்டும் என்று சொல்லி உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம்.
வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க வீட்டுக்கு போறாங்க, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். நாளை முதல் வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போறவங்களை நீ பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உன் கிருபையின் கரத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேசுரோய் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வோபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு என்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்றென்றைக்கும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.